பழமொழி இருக்கு, ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிக்கணும், பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஒரு வாட்டி கூட யோசிக்க கூடாது. அது ஏன் இப்படி சொல்றாங்க, நான் இந்த டிஷ் மூலியமா நல்லா கத்துக்கிட்டேன். பீட்ரூட் சப்பாத்தி பண்ணலான்னு தெரியாதனமா யோசிச்சிட்டேன். அந்த ஒரு டிஷ் பண்றதுக்கு எத்தனை பாத்திரம் சேர்ந்துருச்சு எனக்கு. பத்தாத குறைக்கு குக்கரை வேற தீய வச்சுட்டேன். இந்த குக்கர் என்னோட ஃபேவரட் வேற, ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன். ஆனா தீய வச்சதே கிடையாது. இந்த ஒரு டிஷ் மூலியமா தீய வச்சுட்டு திருப்பியும் இன்னொரு பாத்திரத்துல வேக வச்சு அரைச்சேன். ஐயோ, ஏன் கேக்குறீங்க, 2 பீட்ரூட் போட்டா தெரியாதனமா மாவு பத்தவே இல்லை, காலி ஆயிடுச்சு. பத்தாத குறைக்கு மாடியில போய் மாவு கடன் வாங்கிட்டு வந்து உருட்டி வச்சுட்டேன். இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு கத்திரிக்காய் தொக்கு பண்ணலாம். இதை கத்திரிக்காவை வேக வச்சு பண்ணாம நல்லா சுட்டு பண்ணலாம் சொல்லிட்டு இதுக்கு ஆப்ரேஷன் வேற பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது யூடியூப்ல தான் இந்த டிஷ்ஷை பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்க்கலான்னுட்டு. ஆனா டேஸ்ட் ஏதோ சூப்பரா தான் இருந்தது. ஆனா யூடியூப்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற செகண்ட் வீடியோ லிங்க்